முடிஞ்சா அரசியல்வாதி விஜயை சீண்டுங்கள். விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கிய காங்கிரஸ் படை. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். பிரதமர் மோடி அழுத்தம் தருகிறார். அதனால்தான் ஜனநாயகனுக்கு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. இந்த படத்திற்கு அரசியல் சாயம் பூசுகிறார்கள். அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி இந்த படத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறார். முடிந்தால் அரசியல்வாதி விஜயை எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் நெஞ்சுரத்தை காட்டுங்கள். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞரின் படைப்பை இலக்கு வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாடு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கலை மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவை அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகள் மீது நீங்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை சந்தித்து வருகிறது. இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நியாயமற்றது. கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்போம். படைப்பு சுதந்திரத்தை மதிப்போம். முன்னதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி செய்துள்ள போஸ்டில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. இது தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். நமது அரசியல் சார்பு விருப்பு வெறுப்புகளை தாண்டி கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும். ஒரு திரைப்படம் என்பது பல கோடி ரூபாய் முதலீட்டில் நூற்றுக்கணக்கானவர்களின் கடின உழைப்பில் உருவாகிறது. அதை இப்படி முடக்க நினைப்பது படைப்பு சுதந்திரத்திற்கு முற்றிலும் எதிரானது. அதுவும் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்படுவது இன்னும் ஆபத்தானது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் மோடி அரசின் அரசியல் ஆயுதமாகிவிட்டது. இதை நாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் தணிக்கை குழு உறுப்பினராக சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். அதன் செயல்பாடுகளை நான் நன்கு அறிவேன். என்னளவில் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் தணிக்கை வாரியம் என்பது காலாவதியாக போன ஒரு அமைப்பு. ஒரு திரைப்படத்தை ஏற்பதும் மறுப்பதும் மக்கள் கையில்தான் இருக்கிறது. ஒரு திரைப்படத்தை நாம் தணிக்கை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தணிக்கை செய்யப்படாத வீடியோக்கள், காட்சிகள் தொலைக்காட்சி, யூடியூப், சமூக வலைதளங்கள் மூலம் பரவி கொண்டிருக்கிறது. இதை பல கோடி பேர் பார்க்கின்றனர். இந்த சூழலில் திரைப்படத்தை மட்டும் தணிக்கை செய்வதால் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதே நிதர்சனம். பெண்களை ஆபாசமாக பேசுவது, சித்தரிப்பது, இரட்டை அர்த்த வசனங்களை பேசுவது தணிக்கை விதிகளின்படி தவறானது. ஆனால் இவை இல்லாமல் வெளிவருகிற படங்கள் மிகவும் குறைவு. தணிக்கை வாரியம் இம்மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் எவ்வித கவனமும் செலுத்துவதில்லை, சான்றிதழை மறுப்பதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கிரிஷ் ஜோடங்கர், காங்கிரஸ் எம்பி, ராகுல் காந்திக்கு லெஃப்ட் ஹேண்ட் போல செயல்படக்கூடியவர், இவை எல்லாவற்றையும் கண்டித்து பேசியுள்ளார். அதேபோல் ஜனநாயகன் ரிலீஸில் தமிழ் மக்களை பாஜக அவமதிக்கிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தியும் விமர்சனம் செய்துள்ளார். இவர் ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்ட் போல் செயல்படக்கூடியவர். ஆகவே தணிக்கை வாரியம் என்பது கலைக்கப்பட வேண்டியது. அதுவரை அது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னதாக மாணிக்கம் தாகூரும் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.